சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே தமிழ் செல்வி தான் மாசமாக இருக்கிற சந்தோஷமான விஷயத்த சேது கிட்ட சொன்னால் கண்டிப்பாக ஒன்று சேர்ந்து வாழ வாய்ப்பு இருக்குன்னு நினச்சி சேதுவை பார்க்க போன இடத்துல சேது மூலமாக அவமானப்பட்டு நிற்கிறாங்க தமிழ் செல்வி. நீ என்னதான் மாசமாக இருந்தாலும் நீ சுமக்கிற அந்த பிள்ளைக்கு நான் அப்பாவாக முடியாது. நீ பெரிய தப்பு பண்ணியிருக்க. நீ சொன்னால் நான் அப்படியே உண்மைன்னு ஒத்துக்கணுமா? 3-4 மாசமாக இருக்கேன்னு என்னை ஏமாத்துறவ தானே. நானும் நீயும் ஒன்று சேர்ந்து வாழாதப்ப இப்போ எப்படி நீ மாசமாக இருக்க முடியும்னு சந்தேகப்பட்ட கேள்வி கேட்க தமிழ் செல்வி ரொம்ப கோவத்தில் இங்கே செய்திக்கிட்ட சொல்கிறாங்க. இனி நீ எனக்கு எந்த உறவும் இல்லை, நீ எனக்கு எந்த சொந்தமும் இல்லை. நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. என்னைக்கு என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படி அவமானப்படுத்தி பேசுனியோ, என்னை மனைவின்ற ஒரு இடம் கொடுக்காம இப்படிலாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சந்தேகப்பட்டியோ, உன் முகத்தில் நான் முழிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவத்தில் அழுதுகிட்டே தன்னுடைய வீட்டுக்கு போய் உட்காந்துட்ருக்காங்க. வசந்தி வீட்டில் உள்ள இங்கே செல்லப்பாண்டிக்கிட்டேயும் தன்னுடைய மாமியார்கிட்டையும் நடந்த எல்லாத்தையும் சொல்லி அழுகிறாங்க. என் பொண்ணோட வாழ்க்கை இப்படியெல்லாம் ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பொய் சொன்னது நாம தான். ஆனால் உண்மையாகவே இப்போ தமிழ் செல்வி மாசமாக இருக்கிற சந்தோஷமான விஷயத்த சொன்னால் மாப்பிள்ளை மனசு மாறுவார். தமிழ் செல்வியை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவார். தமிழ் செல்வி சந்தோஷமாக இருப்பான்னு நினச்சா சந்தேகப்பட்டு மாப்பிள்ளை பேசினதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. அது மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வி மாசமாக இருந்தாலும் அந்த உண்மையை புரிஞ்சிக்காம தமிழ் செல்வியை ஏற்றுக்காமல் சந்தேகப்படுற நம்ம மாப்பிள்ளைக்கிட்ட என்னென்னு பேசி புரிய வைக்கிறது எல்லாமே நம்மளுக்கு இன்னும் கஷ்டத்தை தான் கொடுக்கும் போலன்னு அழுதுட்டு இருக்கும்போது தமிழ் செல்வி மறுபடியும் டாக்டர் படிக்க செலக்ட் ஆகிட்டாங்கன்றது தெரிய வருது. இதனால் தமிழ் செல்வி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இனி நான் என் வாழ்க்கையை பார்ப்பேன். என்னுடைய படிப்பு தான் எனக்கு முக்கியம். அப்போ தான் எனக்குன்னு வரக்கூடிய என் குழந்தைய என்னை நல்லபடியாக பார்த்துக்க முடியும் அப்படின்னு முடிவெடுத்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்த சேதுக்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்க சேது தலை குனிஞ்சு உட்காந்துட்டு இருக்கும்போது நடந்த எல்லாத்தையுமே கருப்பு சொல்கிறாரு. வர வழியில் தமிழ் செல்வியை பார்த்தோம், ஒரு நல்ல விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீட்டு மருமக தமிழ் செல்வி மாசமாக இருக்காளாம் அப்படின்னு சொல்லும்போது அப்பத்தா மோகனான்னு சந்தோஷப்பட்டாலும் உடனே ஈஸ்வரிக்கு சந்தேகம் வருது. என்னது, தமிழ் செல்வி உண்மையாகவே மாசமாக இருக்காளா? மறுபடியும் அப்போ இந்த வீட்டுக்கு வந்துருவாளோ அப்படின்னு கோவத்தில் இங்கே கருப்பு கிட்ட சொல்கிறாங்க. அதெல்லாம் சரிதான். தமிழ் செல்வி இந்த சந்தோஷமான விஷயத்த சொன்ன உடனே இங்கே சேது என்ன சொன்னான் அப்படின்னு கேட்க, அது வேற ஒன்றும் இல்லை, இந்த குழந்தைக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. நீ நீ பொய் சொல்லி ஏமாத்தின வரைக்கும் போதும். நீ மாசமாக இருந்தாலும் அதை என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு ரொம்ப கோவமாக அவமானப்படுத்தி பேசிட்டு வீட்டுக்கும் வந்துட்டான் சேது அப்படின்னு சொல்ல இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஈஸ்வரியும் வேற சேதுவால் என்ன சொல்ல முடியும்? தமிழ் செல்வி மறுபடியும் மாசமாக இருந்தாலும் அதை எப்படி நம்ம வீட்டு வாரிசுன்னு ஏற்றுக்க முடியும்? இங்கே தமிழ் செல்வி ஏமாற்றி நம்ம குடும்பத்தையே தலகுனிய வச்சுருக்கா. ஏற்கனவே தான் மாசமாக இருக்கன்னு சொன்னதெல்லாம் நம்பி நாமளும் தமிழ் செல்வியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும். ஆனால் இப்போ பார்த்தீங்களா, அந்த குடும்பமே நம்மளை ஏமாத்திருக்கு. இதெல்லாம் சமாளிக்கிறதுக்காக மறுபடியும் தமிழ் செல்வி தான் மாசமாக இருக்குன்னு சொல்கிறா. அது ஒரு பக்கம் இருந்தாலும் 3-4 மாதமாக தமிழ் செல்வி கார் செட்டில் தான் தங்கிட்டு இருந்தா. பெருசாக நம்ம வீட்டு பக்கம் வரவும் இல்லை, சேதுவும் தமிழ் செல்வியும் சந்தோஷமாக வாழவும் இல்லை. இது எல்லாம் நமக்கு தெரிஞ்ச உண்மை தான். அப்படி இருக்கும்போது இங்கே தமிழ் செல்வி இப்போ எப்படி மாசமாக இருக்க முடியும்? என்னதான் தமிழ் செல்வி பொய் சொல்லி ஏமாத்தலாம்னு நினச்சாலும் வீட்டில் உள்ள நமக்கெல்லாம் தெரியாதா அங்கே என்ன நடந்திருக்கும்? இந்த தமிழ் செல்வி எதுக்கு பொய் சொல்லி ஏமாத்துறான்னு மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வரதுக்காகவும் இந்த சொத்தெல்லாம் தனக்குன்னு வரணுன்றதுக்காகவும் தான் வீட்டோட வாரிசுன்னு சொல்லி இப்படி ஏமாத்திட்டுருக்கா. இந்த சேது சொன்னது சரிதானே? சேது எப்பயுமே தமிழ் செல்வியை ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல உடனே அப்பத்தான் அழுதுகிட்டே இன்னும் என்னென்னலாம் நான் கேட்க வேண்டியதாக இருக்குமோ தெரியல இந்த வீட்டில். போதும் ஈஸ்வரி, இதுக்கு மேலே நம்ம வீட்டு மருமக தமிழ் செல்வியை நீ தப்பாக பேசாத. சேது தான் புரிஞ்சுக்காம இப்படி பேசிட்டு வந்திருக்கானா சொல்லி சமாதானப்படுத்தி சேதுவோட மனசை மாற்றி அவனை திருத்தணுமே தவிர்த்து நம்ம வீட்டு மருமக தப்பு செஞ்சுருப்பா, அவள் சுமக்கிறது நம்ம வீட்டு வாரிசே இல்லைன்னு சொல்கிறதுக்கு இந்த வீட்டில் இருக்கிற யாருக்கும் தகுதியே கிடையாதுன்னு சொல்ல இங்கே உடனே சாவித்திரி சொல்கிறாங்க தாமரை கிட்ட, பாத்தியா அந்த தமிழ் செல்வி மாசமாயிட்டா அப்படின்னு கேட்டு நானே பேரதிர்ச்சியோடு நிற்கும்போது அதை செய்து நம்பலன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உனக்கு நடக்க இருந்த கல்யாணத்தை அந்த செல்லப்பாண்டியும் தமிழ் செல்வியும் திட்டம் போட்டு நிப்பாட்டினாங்கல்ல. இனி சேதுவோட வாழ்க்கையில் தமிழ் செல்வி என்றைக்கும் வரவே முடியாது. நீ பார்த்துக்கிட்டே இரு, கொஞ்ச நாள் தான். இந்த சேது மனசு மாறி எனக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்ல நீ தான் இந்த குடும்பத்துக்கு மருமகளாகவே இருக்க போகிற தாமரை. நான் இதெல்லாம் செய்ய தான் போகிறேன் அப்படின்னு சொல்ல தாமரைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி சொல்கிறாங்க,
ராஜாங்க மாமா, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. இந்த குடும்பத்து மேலே எனக்கு ரொம்பவே அக்கறை இருக்குது. அதனால தான் என் பையன் போஸ் தப்பு பண்ணியிருக்கான உடனே நீங்கள் எடுத்த முடிவு சரின்னு நான் இவ்வளோ நாள் பொறுமையாக இருக்கேன். அதை விட பெரிய தப்பா இந்த தமிழ்செல்வி செஞ்சுருக்கா. இனி அந்த தமிழ்செல்வி இந்த வீட்டுக்கு மருமகளாக வரவும் கூடாது. அவள் சுமக்கிறது நம்ம வீட்டு வாரிசும் இல்லை. சேது நினைக்கிறது சரிதான். நம்ம குடும்பத்தை ஏமாத்த வசந்தி, செல்லப்பாண்டி, தமிழ்செல்வின்னு எல்லாரும் பெரிய திட்டம் போட்டுட்ருக்காங்க போல அப்படின்னு சொல்லும்போது ராஜாங்கம் பதில் பேசாமல் தலை குனிஞ்சு நிற்க மோகனா சொல்கிறாங்க, போதும் ஈஸ்வரி, இதுக்கு மேலே யாரையும் தப்பாக பேச வேண்டாம். தமிழ்செல்வி மாசமாயிட்டாளான்ற சந்தோஷத்தில் இருக்கும்போது நீ பேசுகிறத என்னால் கேட்டுட்டு அமைதியாக இருக்க முடியல அப்படின்னு சொல்ல, என்ன மதினி நீங்கள், உங்கள் பையன் சேது இம்பிட்டு கோவமா தமிழ்செல்வியை ஏற்றுக்கவே மாட்டேன்னு ஒரு முடிவில் இருக்கும்போது அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அவங்களுக்கு தெரியாதா? இதில் நாம் எதுக்கு தலையிடணும்? சேது எடுத்த முடிவு தான் சரின்னு எனக்கும் தோணுது அப்படின்னு தமிழ்செல்வி மறுபடியும் மாசமாக இருக்கிறதுனால இந்த வீட்டுக்கு எல்லா உரிமையோடையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஈஸ்வரி இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. செல்லப்பாண்டியோட வீட்டுக்கு செல்லப்பாண்டி கடன் வாங்கின அந்த ஆளுங்க எல்லாரும் வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல், செல்லப்பாண்டி வெளியில் வாயா, எத்தனை நாள் தான் இப்படி குடும்பமாக ஏமாத்தலாம் நினச்சிட்ருக்கீங்க? அதான் உன் சம்மந்தி அந்த ராஜாங்கம் பேரை சொல்லி எங்ககிட்ட கடன் வாங்கினியே, பணத்தை திருப்பி கொடுத்தியான்னு கேள்வி கேட்க, உடனே வசந்தியும், ஐயா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, மன்னிச்சிருங்க, எங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் சம்மந்தி குடும்பத்துக்கும் கொஞ்சம் பிரச்சனை, அதனால தான் பணத்தையும் திருப்பி தர முடியல, என் வீட்டுக்காரராலையும் சரியாக வேலைக்கு போக முடியல, கட்சி பொறுப்பெல்லாம் எடுத்து நடத்திட்டு இருந்தவரை இப்போ அந்த வேலையிலேருந்து எடுத்துட்டாங்க, அதனால் பண வரவு இல்லாததுனால தான் உங்கள் பணத்தை திருப்பி கொடுக்க முடியலன்னு வசந்தி கண் கலங்கி வந்த எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு அழுகிறாங்க. உடனே செல்லப்பாண்டியோட சட்டையை பிடிச்சி ஒருத்தர் கேட்குறாரு, இப்படி தான் குடும்பம் நடத்தணுமா? கடன் வாங்கினா பணத்தை திருப்பி தரலன்னா நீ எல்லாம் எதுக்கியா இருக்கிற? உன் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும், உனக்கு பணம் கொடுத்த நாங்கள் எல்லாரும் ஏமாந்து போய் நிற்கணுமா? அசிங்கமா இல்லை உனக்கு? உன் பொண்ணை படிக்க வச்சிருக்கலாம், இப்படி அந்த பெரிய வீட்டு சம்மந்தம் முக்கியம்னு கல்யாணம் பண்ணி கொடுத்த, இப்போ உன் பொண்ணை அந்த வீட்டில் உள்ள யாரும் மதிக்காமல் வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிட்டாங்க. இந்த நிலமை உனக்கு தேவையா? அதெல்லாம் இருக்கட்டும், எங்கள் பணம் எங்களுக்கு வரணும், எப்போ பணத்தை திருப்பி தருவேன்னு கேட்க, உடனே இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த தமிழ்செல்வி செல்லப்பாண்டிக்கிட்ட சொல்கிறாங்க, என்னப்பா இது, அந்த என் மாமனாரோட பேரை சொல்லி கடன் வாங்கியிருக்கீங்களா? எதுக்காக வாங்கினீங்கன்னு கேட்கும்போது வந்த ஆளுங்களும் வேற எதுக்காக, நல்லா ஆடம்பரமாக வீண் செலவு செய்கிறதுக்கும் பெரிய வீட்டு சம்மந்தி ஆயிட்டோன்ற திமிரில் தெரிஞ்சவங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்காகவும் தான் உங்கள் அப்பா எங்ககிட்டலாம் வீணாக பணத்தை கடன் வாங்கி திருப்பி தராமல் எங்களை ஏமாற்றணும்னு நினச்சிருக்காங்கம்மா தமிழ்செல்வி. அதான் நீ வீட்டுக்கு வந்துட்டியே, இந்த பணத்தை எப்படி செல்லப்பாண்டி தரப்போகிறதில்ல, நீயாவது சொல்லு, உன்னை நம்பி கேட்குறோம், இங்கே உங்கள் அப்பா வாங்கின கடனை நீ திருப்பி தருவியான்னு கேட்குறாங்க. உடனே இங்கே தமிழ்செல்வியும் வந்தவங்க கிட்டலாம் அழுதுகிட்டே, கண்டிப்பாக இன்னும் 2 நாளையில் என்கிட்ட இருக்க நகையை வச்சாவது நான் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன், ஆனால் வீடு தேடி வந்து இப்படி அவமானப்படுத்தாதீங்கன்னு சொல்லி கடன் கேட்டு வந்தவங்களை சமாளித்து தமிழ்செல்வி அங்கேருந்து அனுப்புனதுக்கு அப்புறமா இங்கே செல்லப்பாண்டியை பார்த்து கேட்குறாங்க, என்னப்பா இது, இன்னும் எவ்வளோதான் எங்களை தலைகுனிய வைக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் வாழ்க்கையே இல்லாமல் இங்கே வந்து அழுதுட்டு நிற்கிறேன், ஆனால் நீங்கள் வாங்கின பணத்துலேருந்து குடும்பத்துக்குன்னு செலவு செய்யாமல் கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வீண் செலவு செஞ்சுருக்கிறீங்களே, இப்படி கடன் வாங்க என்ன அவசியம் வந்தது? அது மட்டும் இல்லை, ஏன் மாமனார் பேரை சொல்லி கடன் வாங்கி என்னெல்லாம் அசிங்கப்படுத்துகிறீங்க? உங்களெல்லாம் அப்பான்னு சொல்ல எனக்கு தான் அவமானமாக இருக்குது. என் வாழ்க்கையில் எனக்குன்னு வீட்டுக்காரரும் இல்லை, இனி எனக்கு அப்பாவும் இல்லை, என்கிட்ட இருக்கிற பணத்தை தரேன், அதை கொடுத்து எப்படியாவது கடன் பிரச்சனையை சமாளிங்க. இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செய்கிற யாரும் என் வாழ்க்கையில் வேண்டவே வேண்டாம். நான் எனக்குன்னு இனி வாழ போகிறேன், நான் எப்படியாவது படித்து முன்னேறிக்கிறேன், ஆனால் என் முகத்தில் கூட நீங்கள் யாரும் முழிக்காதீங்க. தப்புக்கு மேலே தப்பு செஞ்சு மறுபடியும் ராஜாங்க மாமா பேரை சொல்லி கடன் வாங்கின நீங்கள்லாம் என்றைக்கும் திருந்த மாட்டீங்க. இந்த குடும்பத்தில் உங்களால் எந்த பிரயோஜனமும் இல்லைப்பா. எப்படி என் வீட்டுக்காரர் என்னை சந்தேகப்பட்டு நான் மாசமாக இருக்கேன்னு சொல்லியும் சந்தோஷப்படாமல் என்ன அவமானப்படுத்தி அசிங்கமாக பேசினாரோ அதே மாதிரி தான்ப்பா நீங்களும் இருக்கீங்க. அதனால் என் வாழ்க்கையில் இனி யாரும் வேண்டாம், நான் இந்த வீட்டில் இருக்க விரும்பலை. அம்மா, நான் வீட்டை விட்டு வெளியில் போகிறேன், என்னால் தனியாக இருந்து சம்பாதிச்சு படிக்க முடியுமா? யாருடைய உதவியும் இல்லாமல் நான் முன்னேறி காட்டுவேன். உங்கள் எல்லாரையும் நம்பி நான் ஏமாந்த வரைக்கும் போதும். எனக்கு வாழ்க்கை நான் சேது மாமாதான்னு நம்பிட்டு இருந்தேன். அவரே என் மேலே மட்டும் இல்லை, நான் சுமந்துட்டுருக்க என் புள்ள மேலையும் சந்தேகப்பட்டதுக்கப்புறமா இனி நான் வாழக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் எனக்கு தெரியுது, நான் வாழணும், சாதிச்சு காட்டணும். நீங்கள் எல்லாரும் நான் இருக்கிற நிலமையை பார்த்து தேடி வந்தாலும் உங்கள் யாரையும் நான் ஏற்றுக்க போகிறதே இல்லை. எனக்கு அம்மா அப்பாவாவது இருக்கிறாங்கன்னு நினச்சா வீடு தேடி வந்து பேசினவங்க பேச்செல்லாம் கேட்டு என்னால் தலை குனிஞ்சு நிற்க முடியல.
நான் பேசாமல் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு தமிழ்செல்வி ஒரு முடிவெடுத்து சொல்ல உடனே வசந்தியும், நீ எங்கே போவ தமிழ்? அது மட்டும் இல்லாமல் நீ மாசமாக இருக்க, உன்னை நான் பக்கத்தில் வச்சு பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன். அங்கே சேது தம்பி தான் உன்னை புரிஞ்சுக்கல, உன் மாமனார் வீட்டுக்கும் நீ போக முடியலனாலும் அம்மா நான் இருக்கேன்ல, உன்னை பார்த்துக்க மாட்டேனா? உங்கள் அப்பா ஏதோ புரிஞ்சிக்காம இப்படி தேவையில்லாமல் கடன் வாங்கிட்டாரு, அதுக்காக நீ எனக்கும் இவ்வளோ பிரச்சனை தர மாதிரி வீட்டை விட்டு வெளியில் போனா தெரிஞ்சவங்கலாம் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? உன்னை இந்த ஒரு நிலமையில தனியாக விட என்னால் முடியாது அப்படின்னு வசந்தி ரொம்பவே அழுகுறாங்க. எல்லாரும் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் தமிழ்செல்வி யார் பேச்சையும் கேட்க தயாராக இல்லை. நான் படித்து முன்னேறி இருக்கணும், எனக்கு இந்த கல்யாணமே வேண்டான்னு அடம் பிடிச்சி அந்த சேதுவுக்கும் எனக்கும் நடந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இருக்கணும். என் அப்பா அம்மா பேச்சை கேட்கணும், மற்றவங்க என்னால் தலை குனியக்கூடாதுன்னு சேதுவை கல்யாணம் பண்ணது தான் என்னுடைய பெரிய தப்பு. அதனால தானே அந்த சேதுவெல்லாம் என்னை அவமானப்படுத்தி பேசி தலை குனிய வச்சான். அவன்லாம் உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு என்னை தேடி வந்தாலும் அவனை என்றைக்கும் என்னுடைய வீட்டுக்காரராக நான் ஏற்றுக்கவே மாட்டேன். தனியாக இருந்து சாதிச்சு காட்டுவேனே தவிர்த்து இப்படிப்பட்ட உறவுகள் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு தமிழ்செல்வி கோவமாக ஒரு முடிவெடுக்கிறாங்க. எங்கள் அப்பத்தா மெதுவாக மோகனாகிட்டையும் ராஜாங்கத்துக்கிட்டேயும் சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் தமிழ்செல்வி நம்ம குடும்பத்தை மாசமாக இருக்குன்னு சொல்லி ஏமாத்திருந்தாலும் சேது கூட ஒன்று சேர்ந்து வாழ தானே ராஜாங்கம் இப்படி சொல்லியிருப்பா. இப்போ நம்ம வீட்டு மருமக உண்மையாகவே மாசமாக இருக்கும்போது நாம் தானே அரவணைச்சி தமிழ்செல்வியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நல்லா பார்த்துக்கணும். இப்போ எதுக்காக சேதுவும் தமிழ்செல்வியும் பிரிஞ்சு இருக்கணும்? இப்படியே சேது தமிழ்செல்வி மேலே உள்ள கோவத்தில் பிரிஞ்சு இருந்தா அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்று சேரவே முடியாது. நானும் இங்கே மற்றவங்களும் போய் அங்கே வசந்தி வீட்டில் பேசி எப்படியாவது தமிழ்செல்வியை கூட்டிகிட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இங்கே உடனே மோகனாவும், ஆமாங்க போதும், நம்ம வீட்டில் நடந்த பிரச்சனை எல்லாமே போதும். நம்ம பையன் தனியாக இருந்தால் அவன் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பித்து அவன் வாழ்க்கையவே ஒன்றும் இல்லாமல் செஞ்சுப்பான். தமிழ்செல்வி கூட இருந்தால் தான் சேது சந்தோஷமாக இருப்பான். இப்போ தமிழ்செல்வி மேலே சேது ரொம்ப சந்தேகப்பட்டுருக்கான், அதெல்லாம் தப்புன்னு சேதுவுக்கு நாம தானே புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மோகனா. அந்த சமயம் வெளியிலேருந்து வந்த சேதுவை பார்த்துட்டு அப்பத்தா கூப்பிட்டு பேசுகிறாங்க. சேது, நீ அப்பத்தா பேச்சை கேட்பல்ல, உன் வாழ்க்கையில் நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன்னு நீ நம்புறல்ல, அப்போ கிளம்பி வா, வசந்தி வீட்டுக்கு போவோம், தமிழ்செல்வியை நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வருவோம். நீயும் தமிழ்செல்வியும் பிரிஞ்சிருந்தா உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்காது சேதுன்னு சொல்ல, போதும் அப்பத்தா, யாரும் என் வாழ்க்கையை பற்றி யோசிக்க வேண்டாம். தமிழ்செல்வியை கல்யாணம் பண்ணது என் தப்பு, அதனால தான் இப்படி நான் அனுபவிக்கிறேன். தமிழ்செல்வி நம்ம குடும்பத்தையே ஏமாத்திருக்கா. நானும் தமிழ்செல்வியும் சந்தோஷமாக வாழ்ந்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவள் மாசமாக இருக்கேன்னு சொன்னால் அதை நான் நம்பணுமா? மறுபடியும் மறுபடியும் ஏமாந்து போய் நிற்க நான் ஒன்றும் பழைய சேது இல்லை, என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கண் கலங்கி நிற்கும்போது கருப்பு சொல்கிறாங்க, என்ன மாப்பிள்ள நீ நம்ம தமிழ்செல்வியவா சந்தேகப்படுற? தமிழ்செல்வி பொய் சொன்னதுக்கு காரணம் கூட உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றதுக்காக. ஆனால் நீ என்னவோ சந்தேகப்பட்டு இப்படியெல்லாம் பேசுகிறத என்னால் ஏற்றுக்க முடியாது. போதும் மாப்பிள்ள, இதுக்கு மேலே நீ தமிழ்செல்வியை தப்பாக பேசினேன்னா என்னாலேயே அதெல்லாம் தாங்கிக்க முடியாதுன்னு சொல்ல, போதும் மாமா போதும், யாரும் என் வாழ்க்கையில் தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் தமிழ்செல்வி வீட்டை விட்டு வெளியேறின விஷயம் இங்கே கருப்புக்கு தெரிய வந்த உடனே இங்கே ரொம்ப பதட்டமாக அழுதுகிட்டே மோகனா, அப்பத்தா, கருப்பு, சேது, ஈஸ்வரின்னு எல்லாரும் இங்கே அங்கே வீட்டில் இருந்து கிளம்புன தமிழ்செல்வியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அந்த சமயம் அழுதுகிட்டே அப்பத்தா சொல்கிறாங்க, ஏம்மா தமிழ்செல்வி, உன்னை இந்த வீட்டில் நாங்கள் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டோம், நீ சொன்ன பொய்யால் தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததுன்னு கேள்வி கேட்குறாங்க. உடனே ஈஸ்வரியும், இவளுக்கெல்லாம் நம்ம குடும்பத்தை ஏமாத்துறது சாதாரண ஒரு வேலை, மறுபடியும் மாசமாக இருக்கிறதா சொல்லி நம்ம குடும்பத்தை ஏமாற்றி இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்கே சேது சொல்கிறாங்க, இவெல்லாம் என் முகத்தில் முழிக்க தகுதியே இல்லாதவ, ரொம்ப நல்லவன் நினச்சி இவளை கல்யாணம் பண்ணி நான் ஏமாந்து போய் நிற்கிறேன்னு சொல்ல, சேது இதுக்கு மேலேயும் பேசினா சரிப்பட்டு வராதுன்னு, போதும் நிப்பாட்டுறீங்களா? இதுக்கு மேலே யாராவது என்னை சந்தேகப்பட்டு என் குடும்பத்தை அவமானப்படுத்தி பேசுனீங்க, அவ்வளவுதான், பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். நான் ஒன்றும் உங்கள் வீட்டு மருமகளாக வரணுன்ற ஆசையில் இங்கே கிளம்பி வரல. எனக்கு என் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு தெரியும். என் படிப்பை நான் முடிக்கணும், நல்லபடியாக முன்னேறணுன்றதுக்காக யாரும் எனக்கு வேண்டாம், எந்த உறவும் தேவையில்லைன்னு தைரியமாக முடிவெடுத்து என் வீட்டை விட்டே கிளம்பி போயிட்டுருக்கேன். நீங்கள்லாம் யார் என்னை நிற்க வச்சு கேள்வி கேட்க? என் வீட்டுக்காரரே என்னை நம்பலை. நான் மாசமாக இருக்கிறத தப்பாக பேசி அவமானப்படுத்தி எல்லாரும் முன்னாடியும் தலகுனிய வச்ச சேதுவையே நான் மதிக்க மாட்டேன்னு ஒரு முடிவெடுத்ததுக்கப்புறமா என்னை பற்றி தப்பாக பேச உங்களுக்கெல்லாம் முதல்ல தகுதியே இல்லை. என்கிட்ட வந்து யாரும் பேசாதீங்க, என் வாழ்க்கையில் நான் முன்னேறி காட்டுவேன். அப்போ என் மேலே தப்பே இல்லைன்னு சேது என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டால் கூட இந்த சேதுவெல்லாம் நான் என்றைக்கும் திரும்பி கூட பார்க்க மாட்டேன்.
நான் செஞ்ச ஒரே தப்பு என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ண இந்த சேதுவை நம்பி நான் தாலியை வாங்கினது மட்டும்தான். சேதுவோட வாரிசை தான் நான் சுமக்கிறேன்னு உங்கள் எல்லாருக்கும் என்னால் ஆதாரத்தை காட்டிகிட்டு இருக்க முடியாது. அப்படி செய்யணுன்ற அவசியமும் இல்லை. என்ன நம்பாத இந்த குடும்பத்துக்கு மருமகளாக இருக்கிறத விட நான் என்னையே நம்பி படித்து முன்னேறது தான் என் வாழ்க்கைக்கு நல்லதுன்னு தெளிவாக யோசித்து ஒரு முடிவெடுத்திருக்கேன். இப்படி பேசி என்னை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிற யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். ஏன்னா என்னை நம்பாத யாரையும் நான் மதிக்க போகிறதே கிடையாது. போய் உங்கள் வேலையை பாருங்கள், என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு சேது ஈஸ்வரின்னு கேள்வி கேட்டு அவமானப்படுத்தணும்னு நினச்சி வந்த எல்லாரையும் வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அப்பா அம்மா இங்கே சேதுன்னு யாருமே வேண்டாம், என் வாழ்க்கையில் படித்து முன்னேற நான் தனியாக இருக்கணும், நான் என்னை பார்த்துப்பேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அங்கே வீட்டை விட்டே வெளியேறாங்க. இங்கே தமிழ்செல்வி இப்படி ஒரு முடிவெடுத்ததால் இங்கே ரொம்பவே அழுகிறாங்க அப்பத்தா. இன்னொரு பக்கம் என் பொண்ணு தமிழ்செல்வி மாசமாக இருக்கிறதுனால பக்கத்துலேயே வச்சு நல்லா பார்த்து கவனிச்சிக்கணும்னு நினச்சேன். ஆனால் செல்லப்பாண்டி என் வீட்டுக்காரர் செஞ்ச தப்பால் குடும்பமும் வேண்டாம் யாரும் வேண்டான்னு தமிழ்செல்வி முடிவெடுத்து தனியாக கிளம்பி போகிறாளேன்னு வசந்தி தமிழ்செல்வியோட வாழ்க்கையை நினச்சி மனசு வேதனைப்பட்டு அழுகிறாங்க. இங்கே செல்லப்பாண்டியும் என் பொண்ணு தமிழ்செல்வியோட வாழ்க்கை அங்கே ராஜாங்கம் வீட்டில் நல்லபடியாக இருக்கணும்னு நினச்சி நிறையா பொய் சொல்லிட்டேன். அதனால தான் என் பொண்ணு நான் வேண்டான்னு இப்படி ஒரு முடிவெடுத்துட்டாலே இப்போ என்ன செய்யன்னு தெரியலன்னு தமிழ்செல்வி இனி படித்து எப்படி முன்னேற போகிறா, எப்படி தனியாக இருக்க போகிறான்னு தெரியலன்னு தமிழ்செல்வி வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப மனசு வேதனையோடு இருக்க தமிழ்செல்வி எல்லாரும் முன்னாடி மட்டும் இல்லை, முக்கியமாக சேது முன்னாடி முன்னேறி காமிக்கணும். சந்தேகப்பட்டதெல்லாம் தப்புன்னு இந்த சேதுவுக்கு புரிய வச்சு கண்டிப்பாக அவனெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் டாக்டர் படிக்கிறதுக்காக வீட்டை விட்டே வெளியில் போகிறாங்க தமிழ்செல்வி. இனி தமிழ்செல்வியால் நம்ம வீட்டுக்கு பிரச்சனையே வராது. ஏன்னா தமிழ்செல்வி யாரும் வேண்டான்னு முடிவெடுத்து எங்கேயோ கிளம்பி போகிறா அப்படின்னு ஈஸ்வரி நினைக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. மறுபடியும் தமிழ்செல்வி வீட்டுக்கு வந்துடுவாளோன்னு பயந்தோம். ஆனால் தமிழ்செல்வி எல்லார் மேலேயும் இருக்கிற கோவத்தில் கண்டிப்பாக இனி ராஜாங்கம் வீட்டு பக்கமே தமிழ்செல்வி வரமாட்டா, நாம் நினைக்கிறது மட்டும்தான் நடக்க போகுதுன்னு ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. இப்படி ஒரு முடிவெடுத்த தமிழ்செல்வி மேலே சந்தேகப்பட்ட சேதுவும் இனி ஒன்று சேர வாய்ப்பே இல்லைன்னு ஈஸ்வரி, தாமரை, சாவித்திரின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக நினச்சிட்ருக்காங்க.